அருட்பெரும் ஜோதி. குருஜி, அக்ஷய திருதி எப்பங்க வருது? தெளிவே இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19 மதியம் ஆரம்பித்து ஏப்ரல் 20 காலை 11:30 முடியுது. ஸோ இந்த ஆண்டு அக்ஷய திருதியானது 2 நாட்கள் வருகிறது. இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான ரகசியத்தை இந்த பதிவில் சொல்கிறேன். அக்ஷயம் அப்படின்னாவே அபரீதம் என்று அர்த்தம். அன்னைக்கு தங்கத்தை வாங்க சொல்கிறதுக்கு காரணம், தங்கம் என்பது குரு ப்ளஸ் புதன் கிரகத்தோட ஆற்றல் இருக்கக்கூடியது. ஸோ அக்ஷய திருதி என்று நீங்கள் தங்கம் வாங்குவதன் மூலமாக குரு அருள் கிடைக்கும். புதன் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் குபேரன் அருள் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது தான். வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தங்கத்திற்கு இணையான பொருள் நம்ம பெரியவங்க சொன்னது கல்லுப்பும் மஞ்சளும். தாராளமாக அக்ஷய திருதியில் நீங்கள் குளிகை நேரத்தில் போய் வாங்கலாம். பட் அக்ஷய திருதியை நேரமாக பொறுத்தளவுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் போய் வாங்கிறது நன்மையை தான் ஏற்படுத்தி தரும். அது இல்லாமல் அந்த நாளில் மந்திரங்களை செய்வது, வீட்டில் பூஜைகள் செய்வது, உங்களோட கோயில்களுக்கு போகுவது, குலதெய்வத்தை நினைத்து காணிக்கையை எடுத்து வைப்பது, குலதெய்வ மந்திரத்தை லிகித ஜபமாக ஓம் குலதெய்வத்தோட பேர் நமனு போட்டு லிகித ஜபமாக எழுதுவதும் கூட நல்லது தான். அதை விட தான தர்மங்களை செய்வதும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துவதும் அக்ஷய திருதி அன்று செய்வதன் மூலமாக சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே அக்ஷய திருதியை அன்று தான் இந்த பிரபஞ்சத்தில் கனகதாரா சோஸ்திரம் உருவாகியிருக்கு. மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி என்று வரக்கூடிய கனகதாரா சோஸ்திரத்தை ஏப்ரல் 19 20 2 தினமும் 5 முறை படிச்சுட்டு நெல்லிக்காயை சாப்பிடுங்க. கொஞ்சோண்டு இனிப்பை வடக்கு திசையில் தூவி விடுங்க. இந்த மந்திரத்தை அக்ஷய திருதி என்று சொல்லும்போது காசே இல்லை, வறுமையின் உச்சமாக இருந்தாலும் கூட அக்ஷய திருதி என்று கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லக்கூடிய எந்த ஒரு குடும்பத்திலும் செல்வம் பெருகும் சத்தியம். இது நம்மளோட முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். நானும் பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் இந்த சூட்சமமான ரகசியத்தை அக்ஷய திருதியிலிருந்து கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருகும். அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் 20 நான் சிறப்பு சோடசலட்சுமி குபேர பூஜை செய்து பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தன ஆகர்ஷண எந்திர மூலிகை பைய பிரசாதமாக தரோம். உங்களுக்கும் வேணும்னா தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்தி வளம் பெறுங்கள். ஏப்ரல் 21 மணி சிஜில் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு சீக்கிரட்டான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சூட்சமமான சிம்பிள்ஸை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதால், நான் தரக்கூடிய மந்திரத்தோடு இதை கவனிப்பதால் உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிம்பிள்ஸும் தர இருக்கின்றேன். மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 மே 10 மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியாவில் எங்கே இருந்தாலும் சரி கீழக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்களை அனுப்புகின்றோம். என்னை சந்திக்கலாம். பயிற்சி வகுப்பிற்கு, தனிநபர் ஆலோசனைகளுக்கு, சிறப்பு பூஜைகளுக்கு, சிறப்பு பரிகாரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அக்ஷய திருதியை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகல செல்வங்களையும் கோடி கோடியாய் தரட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.